முகுந்தன் உள்ள வந்தா அவருக்கு நியூஸ் போகும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு சின்ன நிர்வாகி போறதா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாரு இவரு. இந்த இந்த பிரச்சனை தான் அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை. அப்ப அவரை வேறு பார்க்கறது வைக்கிறாரா முகுந்தன், இவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறார். இவருக்கு சொந்த அக்கா பையன், பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க தான், சொந்த அக்கா பையன் தான். ராமதாஸ் என்ன செய்யறாருன்னா, நம்மளுடைய குடிமானமே மொத்தமா போயிடும் போல, இந்த மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, முழுக்க முழுக்க அவருடைய கண்ட்ரோல் இருக்கு, நம்ம ஒதுக்கிட்டாங்களோ ஓரம் கட்டிட்டாங்களோ, நம்ம வந்து வயசாச்சு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தனிப்பட்ட ஆளுமையாக சிறு வயதிலிருந்து உருவானவர்கள் என்னன்னா கடைசி நிமிடம் வரை தன் பவர் இருக்குன்னு நினைப்பாங்க. தனியாக ஒரு இயக்கங்களை, சாம்ராஜ்யத்தை, ஒரு கட்சியை, ஒரு நிறுவனத்தை உருவாக்கியவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பிடிமானம் தண்டிருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அவருடைய கடைசி காலம் நிறைய கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, நிறைய நிறுவனம் வச்சிருக்காங்க. அவர் முடியாம ஹாஸ்பிட்டல்ல கையெழுத்து போட கூட முடியாது, கையெழுத்து போறப்ப நடுங்கும். அதனால ஒவ்வொரு மாசம் ஒரு கையெழுத்து போட்டா தான் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவருடைய சம்பளம் போகும். அப்படி ஒவ்வொரு மாசமும் கையெழுத்து போறப்ப அவருடைய கையெழுத்து போடக்கூட முடியாம கையெழுத்து சேக் ஆயிரும், செக் இது ரிட்டர்ன் வந்துடும். ஆனா கடைசி நிமிடம் வரை தன்னுடைய பிடிமானம் கையில் வச்சிருந்தார். ஒரு பிரிச்சு கொடுக்கலாம், அவருக்கு ஒன்று பசங்க இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, கொடுத்துடலாம். இருந்தாலும் கூட பவர் நம்மகிட்ட தான் இருக்கணும், நம்மகிட்ட பவர் இல்லைன்னா நம்ம இந்த தூக்கி போட்டுருவாங்கிறது ஒரு இது. அதே மாதிரிதான் இவர் ஒரு தனிப்பட்ட, இப்ப அன்புமணி ராமதாஸ் எடுத்தாலுமே ராமதாஸ்ங்கிற ஒரு தலைவர் உருவாக்குறதுனா ஒரு டாக்டர், அதுக்கு ஒரு வன்னியர் சங்கம், அப்புறம் மாற்றாளி மக்கள் கட்சி, இன்னைக்கு இத்தனை மத்திய அமைச்சர் கட்சியில் இருந்திருக்காங்க, எம்எல்ஏ இருந்திருக்காங்க, எம்பி இருந்திருக்காங்க. ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு கட்சியை உருவாக்கி வச்சிருக்காங்க.